ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு அரோரா வந்துட்டு திவாகர் மேலே கடுமையாக வந்துட்டு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லவ்னு டச்சர் பண்ணுறாரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எக்கச்சக்கமாக பேசியிருப்பாங்க. அதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திவாகர் ரசிகர்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க. என்னன்னா திவாகரும் இந்த அரோராவும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதோட கூடல இந்த ரீல்ஸ்லாம் வந்துட்டு திவாகர் கூட யாருமா இருக்கிறது, இது நீங்கள் தானா, இது இல்லைன்னா உங்களோட குளோனா, இதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு கோவம் வந்தால் திடீர்னு என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு போட்டு கிளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அரோரா வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா திவாகர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு பழிய அபாண்டமாக போடுறாங்க. அபாண்டமானு சொல்ல முடியாது, அவரும் பண்ணுறாரு. பட் இவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இவங்க இடம் கொடுத்து அந்த ரீல்ஸ் பண்ணும்போது பண்ண விஷயங்கள், ஒரு வாட்டிலாம் கண்ணாடிக்கு அந்த சைடு வந்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணிடுவாங்களாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவங்க மடியில் படுத்துனுக்கிறார். இந்த மாதிரிலாம் பண்ணிடுவீங்களா? அப்புறம் வந்துட்டு அவரும் வந்துட்டு லவ்னு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்றேன், பதிவு பண்ணுங்க, தப்பு இல்லை. அதுக்கே இடம் கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேள்வி. இதை தானே விஜய் சொன்னார். நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க, அது ஏன் இடம் கொடுக்குறீங்க? அவரை ஒதுக்குங்க, அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, அப்போ அவரும் பண்ண மாட்டார்ல அப்படின்றாங்க. நீங்களே வந்துட்டு அவர் ரீல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இடம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து அவர் அழகாக தூக்கிட்டாப்புல இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, அதாவது அடுத்தவங்களை ஈஸியாக குறை சொல்லிடலாம், அவங்க அந்த குறைகளும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குறையை வந்துட்டு செய்யறதுக்கு தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே மறைஞ்சிடுறாங்க. அதுதான் கொடுமை. அதையும் அந்த குறையை செய்ய தூண்டினவங்களே வந்து திரும்ப வந்து அவர் மேலே ஒரு குறையாக வந்து வச்சாங்கன்னா அது இன்னும் ஒரு கொடுமையாக இருக்கும் பாருங்க. இங்கே அரோரா பேசினதை வந்து நிறைய பேர் வந்து ஆதரிக்கலாம் இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா அவர் பண்ண ராம தப்பு தான், இந்த பொண்ணு பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.